பார்த்திபன் கனவு பகுதி 4 தொடர்கிறது. பொன்னா, என்ன செய்தி என்று சிலர் ஆவலுடன் கேட்டார்கள். சண்டை நிச்சயந்தானா என்று சிலர் விசாரித்தார்கள். தூதர்கள் வந்த சமாசாரம் ஏதாவது தெரியுமா என்று வினவினார்கள். பொன்னன் ஒவ்வொருவிடமும் ஒவ்வொரு விதமாய் பதில் சொன்னான். சண்டையை பற்றி சந்தேகம் என்ன? நமது மகாராஜா ஒரு நாளும் கப்பம் கட்டப்போவதில்லை. எல்லோரும் அவரவர்கள் வாளையும் வேலையும் தீட்டிக் கொண்டு வந்து சேருங்கள் என்று சிலரிடம் சொன்னான். வேறு சிலரிடம், எனக்கு என்ன தெரியும், உங்களுக்கு தெரிந்ததுதான் எனக்கும் தெரியும் என்றான். அவர்கள் நன்றாயிருக்கிறதே பொன்னா, உனக்கு தெரியாமல் இருக்குமா? சோழ நாட்டுக்கே இப்போது முக்கிய மந்திரி நீதானே, உனக்கு தெரியாத ராஜ ரகசியம் ஏது என்றார்கள். அப்பொழுது வள்ளி அடைந்த பெருமையை சொல்லி முடியாது. ஆனால் வேறு சிலர், பொன்னா, மகாராஜா யுத்தத்துக்கு போனால் நீயும் போவாயா இல்லையா என்று கேட்டபொழுது வள்ளிக்கு ரொம்ப எரிச்சலாக இருந்தது. அவர்களுக்கு அது என்ன இஷ்டமா? மகாராஜாவின் இஷ்டம் என்றான் பொன்னன். அவர்கள் போன பிறகு வள்ளியிடம், பார்த்தாயா வள்ளி, நான் யுத்தத்துக்கு போகாமல் இருந்தால் நன்றாயிருக்குமா? 4 பேர் சிரிக்க மாட்டார்களா என்றான். அதற்கு வள்ளி, உன்னை யார் போக வேண்டாம் என்று சொன்னார்கள்? மகாராஜா உத்தரவு கொடுத்தால் போ, என்னையும் அழைத்து கொண்டு போ என்று தானே சொல்லுகிறேன் என்றாள். இப்படி வழியெல்லாம் பொன்னன் நின்று நின்று கேட்டவர்களுக்கு மறுமொழி சொல்லி கொண்டு போக வேண்டியதாயிருந்தது. உறையூர் கோட்டை வாசலை அணுகிய பொழுது அஸ்தமிக்கும் நேரம் ஆகிவிட்டது. அவர்கள் வந்து சேர்ந்த அதே சமயத்தில் கோட்டை வாசல் திறந்தது. உள்ளே இருந்து சில குதிரை வீரர்கள் வெளியே வந்து கொண்டிருந்தார்கள். முதலில் வந்த வீரன் கையில் சிங்க கொடியை பார்த்ததும் அவர்கள் தாம் மத்தியானம் உறையூருக்கு சென்ற பல்லவ தூதர்கள் என்பது பொன்னனுக்கு தெரிந்துவிட்டது. இருவரும் சிறிது ஒதுங்கி நின்றார்கள். கோட்டை வாசல் தாண்டியதும் குதிரைகள் காற்றிலும் கூடிய வேகத்துடன் பறக்கத் தொடங்கின. அவற்றின் கார் கும்பலம் புழுதி மறையும் வரையில் அவை சென்ற திசையையே பார்த்து கொண்டு இருந்துவிட்டு பொன்னனும் வள்ளியும் கோட்டை வாசல் வழியாக புகுந்து சென்று நகருக்குள் பிரவேசித்தார்கள். நகரின் வீதிகளில் ஆங்காங்கே கும்பலாக ஜனங்கள் நின்று பேசிக்கொண்டிருந்தார்கள். ஒரு கும்பலின் ஓரத்தில் பொன்னனும் வள்ளியும் போய் நின்றனர். பல்லவ தூதர்கள் வந்தபொழுது ராஜ சபையில் நடந்த சம்பவங்களை ஒருவன் வர்ணித்து கொண்டிருந்தான். ஆஹா, அந்த காட்சியை நான் என்னவென்று சொல்லப் போகிறேன். மகாராஜா சிங்காசனத்தில் கம்பீரமாக உட்கார்ந்திருக்கிறார். இளவரசரும் மந்திரி சேனாதிபதி எல்லோரும் அவரவர்களின் இடத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். எல் போட்டால் எல் விழுகிற சத்தம் கேட்கும். அந்த மாதிரி நிசப்தம் சபையில் குடிகொண்டிருந்தது. தூதர்களை அழைத்து வாருங்கள் என்று மகாராஜா சொன்னார். அவருடைய குரலில் எவ்வளவு வேகம் ததும்பிற்று இன்றைக்கு. தூதர்கள் வந்தார்கள். அவர்களுடைய தலைவன் முன்னால் வந்து நின்று மகாராஜாவுக்கு வந்தனம் செலுத்தினான். தூதரே, என்ன செய்தி என்று கேட்டார். அந்த குரலின் கம்பீரத்திலேயே தூதன் நடுங்கி போய்விட்டான். அவனுக்கு பேசவே முடியவில்லை. தடுமாறிக்கொண்டே, திரிலோக சக்கரவர்த்தி காஞ்சி மண்டலாதிபதி சத்ரு சம்ஹார நரசிம்ம வர்ம பல்லவருடைய தூதர்கள் நாங்கள் என்று அவன் ஆரம்பிக்கும் பொழுதே நம்முடைய அரண்மனை விதூஷணன் குறுக்கிட்டான். தூதரே, நிறுத்தம். எந்த திரிலோகத்துக்கு சக்கரவர்த்தி? அதில் எல்லோரும் கொல் என்று சிரித்தார்கள். தூதன் பாடு திண்டாட்டமாகி போய்விட்டது. அவனுடைய உடம்பு நடுங்கிற்று, குழறிற்று. மெதுவாக சமாளித்து கொண்டு, தங்கள் பாட்டனார் காலம் முதல் ஆண்டுதோறும் கட்டி வந்த கப்பத்தை சென்ற 6 வருஷமாய் மகாராஜா கட்டவில்லை. அப்பொழுது நமது மகாராஜாவின் தோற்றத்தை பார்க்க வேணுமே. தூதரே, உங்கள் சக்கரவர்த்தி கேட்டிருக்கும் முகாந்திரத்தை போர் முனையிலே தெரிவிப்பதாக போய் சொல்லும் என்றார். எனக்கு அப்பொழுது உடல் சிலிர்த்து விட்டது. இவ்விதம் வர்ணித்து வந்தவன் சற்றே நிறுத்தியதும் பல பேர் ஏக காலத்தில், அப்புறம் என்ன நடந்தது என்று ஆவலுடன் கேட்டார்கள். அந்த தூதன் சற்று நேரம் திகைத்து நின்றான். பிறகு, அப்படியானால் யுத்தத்துக்கு சித்தமாகும்படி சக்கரவர்த்தி தெரிவிக்கச் சொன்னார்கள். இதற்குள்ளே பல்லவ சைன்யம் காஞ்சியிலிருந்து கிளம்பியிருக்கும். போர்க்களமும் யுத்த ஆரம்ப தினமும் நீங்களே குறிப்பிடலாம் என்று தெரியப்படுத்தச் சொன்னார்கள் என்றான். அதற்கு நம் மகாராஜா புரட்டாசி பௌர்ணமியில் வெண்ணாற்றுக்கரையில் சந்திப்போம் என்று விடையளித்தார். உடனே சபையார் அனைவரும் வெற்றிவேல், வீரவேல் என்று வீர கர்ஜனை புரிந்தார்கள். இதை கேட்டதும் அந்த கும்பலில் இருந்தவர்களும் வெற்றிவேல், வீரவேல் என்று முழங்கினார்கள்.
பொன்னனும் உரத்த குரலில் அம்மாதிரி வீர முழக்கம் செய்துவிட்டு வள்ளியை அழைத்து கொண்டு மேலே சென்றான். இதற்குள் இருட்டிவிட்டது. வெண்மேகங்களால் திரையிடப்பட்ட சந்திரன் மங்களாக பிரகாசித்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு வீதி மூலையிலும் நாட்டிலிருந்து கல்தூணின் மேல் பெரிய அகல் விளக்குகள் இருந்தன. அவை ஒவ்வொன்றாய் கொளுத்தப்பட்டதும் புகை விட்டு கொண்டு எரிய ஆரம்பித்தன. திடீரென்று எங்கேயோ உயரமான இடத்திலிருந்து பேரிகை முழக்கம் கேட்கத் தொடங்கியது. தம் 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 என்ற அந்த கம்பீரமான சத்தம் வானவெளியில் எட்டி திக்கிலும் பரவி தம் 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 என்று பிரதித்தோணியை உண்டாயிற்று. உறையூரின் மண்டபங்களும் மாட மாளிகைகளும் கோபுரங்களும் கோட்டை வாசல்களும் சேர்ந்து ஏக காலத்தில் தம் 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 என்று எதிரொலி செய்தன. சற்று நேரத்துக்கெல்லாம் அந்த சப்தம் யுத்தம் யுத்தம் என்று கேட்கத் தொடங்கியது. இடி முழக்கம் போன்று அந்த பேரிகை ஒளியை கேட்டது.